இப்போ ஆகமத்துல எல்இடி டிவி உள்ள போறதுக்கு ரைட் இருக்கா இல்லையா? புனிதமான இடம், புனிதமான கோயில், கும்பாபிஷேகம் நடக்குது, கோயில் வச்சு பாக்குறோம்ன்றாங்க. அப்ப தியேட்டர்ல பாக்குறவங்க புனிதங்கிட்டவங்க பொறுக்கியா? வந்து கள்ளழகர் ஆத்துல இறங்குறாரு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோயில்கள் எல்லாம் எல்இடி வச்சு லைவ் போட தயாரா நீ? 500 ஆண்டுகள் கழித்து இப்போதான் மறுபடியும் கோயில் கதையெல்லாம் இருக்கட்டும். வனவாசம் போயிட்டு வந்து அவர் திரும்பி வராரு, இதை நம்ம கொண்டாடுறோம், தீபாவளி போல கொண்டாடுறோம். இல்ல, அந்த வெங்காயம் எல்லாம் இருக்கட்டும். அவர் என்ன தேசிய நாயகன்னா என்ன தேசிய நாயகன்? இந்தியாவுல ஒரு மனைவியோட ஒருத்தன் வாழ்கிறான், அவன் உதாரண புருஷன்னா அதனுடைய இன்னொரு பாதி அர்த்தம் என்ன? அந்த ராமலல்லா வந்து அந்த பிரதிஷ்டையில வந்து மோடி பூவை போட்டு லிட்டரலா வந்து சிலையை தொடுறாரு. அவரு தொட்ட பிறகு மோகன் பகவத் வந்து தொடுறாரு. அவருக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் ஆர்டர் வரிசையா வருது, வந்து தொடுறாங்க. அத்வானியா லூஸ்ல விட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து லீவ் விடணும்னு சொன்னா இதெல்லாம் ஒரு நாடா? இதை யார் ஆள்றா? பண்டாரம் பரதேசிகள் ஆண்டா ஒரு நாடு எந்த லட்சணத்துல இருக்கும்? இப்ப இந்த அயோத்தியில வந்து 32,000 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசும் மாநில அரசும் யார் எவ்வளவு போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அது டபுள் என்ஜின் சர்க்கார் இல்ல. இதுக்காக 3000 to 4000 வியாபாரிகள் மற்றும் வீடுகள் வந்து பகுதி அளவுலயோ முழுமையாகவோ பொக்லைன் கொண்டு இடிக்கப்பட்டிருக்கு. ஒரு வருஷமா நடந்திருக்கு. உங்களால வந்து கற்பனை பண்ண முடியுதா? 45 மசூதிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான சிறு கோயில்கள் இருக்குது. இப்ப இந்த சிறு கோயில்களை வைத்து பிழைப்பு நடத்திட்டு இருந்தவங்களா நீ பிழைப்பு நடத்த முடியாது. ஏன்னா பிரதமர் மதச்சார்பற்றவர்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு மாதமா வந்து விரதம் இருக்கிறாரு, கடல்ல குளிக்கிறாரு, குருவாயூரப்பன் கோயிலுக்கு போறாரு, காலாராம் கோயில்ல வந்து மாப்படிக்கிறாரு, ஊரு ஃபுல்லா தீபாவளி மாதிரி கொண்டாடுங்க, விளக்கேத்துங்க, ராமபஜன் பாடுங்க, இப்படிலாம் வந்து உருட்டுறீங்களே. இது வாஜ்பாயோட அத்வானி டெரர். ஏன்னா அவர் தான் ரத்த யாத்திரை போனாரு. அத்வானியை விட வந்து மோடி டெரர். 2002 குஜராத் கலவரம், அப்புறம் இந்த 8 ஆண்டு ஆட்சி. மோடியை விட வந்து யோகி ஆதித்யநாத் வந்து இன்னும் பயங்கரமான டெரர். அப்ப பாரதிய ஜனதாவினுடைய தலைமைக்கு வந்து யார் வருவாங்கன்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்னைக்கு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அயோத்தியில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் பிராண பிரதிஷ்டை செய்துவிட்டார். ராம்லல்லாவுடைய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. இந்த நாடே வந்து ஒரு புதிய கலாச்சாரத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறது அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஒரு சகாப்தத்துக்குள் நாம் நுழையிறோம் அப்படின்னு அவர் சொல்றார். யோகி ஆதித்யநாத் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மிக முக்கியமான தருணம், இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதே நமக்கு மகிழ்ச்சியும் பெருமைக்கு உரியது அப்படிலாம் அவர் ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். எல்லாருக்கும் அழைப்பெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. நீங்க போனீங்களா ராமர் கோயிலை பார்க்கறதுக்கு, கும்பாபிஷேகத்துக்கு? அதை பத்தி சொல்லுங்க. இப்ப ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து செலிபிரிட்டிஸு, முதலாளிகள், அப்புறம் வந்து பாரதிய மரபுகளை சார்ந்த 125 துறவிகள். இப்போ நேற்று வந்து தினத்தந்தி, ஹிந்து, அப்புறம் வந்து எல்லா பத்திரிகைகளையும் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இந்த ராம ஜென்மபூமி ராமலல்லா பிரான் பிரதிஷ்டா விழா. அதில் வந்து மேன்மை மிகு பங்கேற்பாளர்களில் முதல்ல வந்து ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அவங்க தான் அந்த கோயில் இன்சார்ஜ். இது உச்சநீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் வந்து ஒன்றிய அரசு நியமித்த ஒரு குழு. அதன் சார்பில் வந்து மகந்து நிறுத்திய கோபால் தாஸ் ஜி மகாராஜ், அதுக்கு பிறகு மோடிஜி, அதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத், அப்புறம் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆளுநர் ஆனந்தி பென் படேல் ஜி, அப்புறம் வந்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இவங்க பேர் வந்து இந்த விளம்பரத்தில் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பாரதிய மரபுகளில் 125 துறவிகள். மரபுகள்னா பல ஜாதிக்கு ஒரு மடம் இருக்கும். இப்போ ராமர் இதுலேயே 2 பிரிவுக்கு போட்டி இருக்குங்க. நான் தான் இதுக்கு உரிமை, நீதான் உரிமை அப்படின்னு இருக்கு. பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் போட்டிட்டு இருந்தாங்க. நிர்மோகி அகோரா. ஆமா, இப்ப அவங்க எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இப்ப ஒரு சிங்கிள் டானா பிஜேபி கையில் எடுத்துக்கிச்சு. ஆமா, வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 8000 பேர்ல வந்து 4000 துறவிகள், 4000 பேர் வந்து நடிகர்கள், முதலாளிகள், இவங்களையெல்லாம் வந்து கிரிக்கெட் வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டிருக்கிறாங்க.
அப்புறம் வந்து 2019 உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு இல்லையா, அயோத்தி வந்து இந்துக்களுக்கு தான் சொந்தம், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம் இந்துக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முறைகேடான தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 5 நீதிபதிகளுக்கும் அழைப்புதல் போயிருக்கு. அதில் ஒரு நீதிபதி கலந்துக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஞ்சன் கோகோய் மற்றவங்கெல்லாம் எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு தப்பிச்சிட்டாங்க, போனால் வந்து ரொம்ப சிரிப்பா சிரிக்கும் அப்படின்னு சொல்லி. சந்திரசூட் வந்து உலகமே லீவ் விட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு அரை நாள் விடுமுறை, அப்புறம் வந்து பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஃபுல் டே விடுமுறை, அப்புறம் அடிஷனாக நம்ம ஒடிசா இவர் இருக்காரு நவீன் பட்நாயக், அவர் பாரதிய ஜனதா இல்லை, அவர் வந்து பிஜு ஜனதாதள், அந்த மாநிலத்துக்கும் ஒரு நாள் விடுமுறை. அப்புறம் இது கூட பரவாயில்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய 4 மருத்துவமனைகள், எய்ம்ஸ் உள்ளிட்டு அந்த 4 மருத்துவமனைகளுக்கும் விடுமுறை, அரை நாள் விடுமுறை. யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு வேலை நிறுத்தம், கொரோனா அல்லது இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல எசென்சியல் சர்வீஸ் மற்றும் விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த எசென்சியல் சர்வீஸ்ல முக்கியமானது வந்து சுகாதாரம், மருத்துவம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து லீவ் விடணும்னு சொன்னா இதெல்லாம் ஒரு நாடா? இதை யார் ஆள்றா? பண்டாரம் பரதேசிகள் ஆண்டா ஒரு நாடு எந்த லட்சணத்துல இருக்கும்? அப்புறம் எய்ம்ஸ் வந்து அந்த ஆர்டரை வந்து திரும்ப பெறுறாங்க இவ்வளவு கண்டனங்கள்லாம் வந்த பிறகு. மற்ற 3 மருத்துவமனைகளும் வந்து அதை எடுக்கலை. அப்போ வந்து டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த 4 மருத்துவமனைகள்லையும் ஒரு நாளைக்கு 32,000 வெளிப்புற நோயாளிகள் வந்து டெய்லி போகிறாங்க. அப்போ 32,000 வெளிப்புற நோயாளிகள் அன்னைக்கு போக முடியாது. இரண்டாவதாக 4 மருத்துவமனைகளையும் சேர்த்து வந்து 100கணக்கான அறுவை சிகிச்சைகள், அது குறைந்தது ஒரு 1200லேருந்து 2000 அறுவை சிகிச்சைகள் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணது. அந்த அறுவை சிகிச்சை பண்ணுற நோயாளிகள் வந்து எவ்வளவு மாதமாக காத்திருக்கிறாங்கன்ற சராசரி எடுத்து பார்த்தீங்கன்னா 2 வருடத்துலேருந்து 4 வருடம் வரைக்கும். ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் உடனே பண்ணிடுவாங்க, மற்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஷெட்யூல் போட்டு பண்ண நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாக. ஆமாம், அப்போ 2 வருடம் 4 வருடம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அறுவை சிகிச்சைகளையே ரத்து பண்ணியிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான நிகழ்வு. இது போக வந்து அயோத்தி ஃபுல்லாக வந்து ட்ரெயின் விடுறாங்க. அந்த ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் பெட்டியை விட வந்து 3rd ஏசி, 2 ஏசி, 1st ஏசி தான். ஏன்னா சனாதன இந்துக்கள் வந்து அதில் தானே போவாங்க. அப்போ திரும்ப வர்றதுக்கு அதே ட்ரெயின். அப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளிகள்லாம் இந்த ட்ரெயினை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து வெளியூருக்கு போகலான்னு பார்த்தா அங்கே வந்து அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது. அப்போ வந்து அவங்க அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இது வெளிப்படையாக சொல்ல போனால், ஒரு கோவில் வாசல்ல இருந்து இந்த மாதிரி சன்னியாசிகள்னு இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் நாட்டில் தூக்கி இந்தியாவை ஆளுங்கன்னு சொன்னால் என்ன நடக்குமோ அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்குது. ஒரு ஆன்மீகம், ஆன்மீகத்தலம், பின்னாடி இருக்கிற வன்முறை, அரசியல் இதெல்லாம் தாண்டி சுற்றுப்பயணத்துக்கான ஒரு இடமா அது மாறும். அப்போ இதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் நாடு முழுக்க, உலகம் முழுக்க இருந்து வருவாங்க. விமானங்கள்ல இருந்து வருவாங்க, ரயில்களில் வருவாங்க. இதன் மூலமாக அவர்கள் செலவு செய்யக்கூடிய பணம் அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும், ஊபியோடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். இப்படிலாம் ஒரு கணக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு மேல இதுக்கு வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு வீடியோ வந்திருக்குங்க. இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஒரு சிறுவன் வந்து அந்த ஒரு இந்தியில கேட்குறாரு, ஒரு யூடியூப் சேனல்காரன் தான் நினைக்கிறேன், அழகா பதில் சொல்றான் அந்த பையன். ராமர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, அதனால எங்களுக்கு எந்த சக்தியோ பலனோ வாழ்க்கையில மாற்றமோ கிடைக்காது. நான் 13 வயசு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், நான் படிச்சு வந்து ஒரு ஐஏஎஸ் மாதிரி கலெக்டர் ஆவேன், கலெக்டர் ஆகி வந்து சமூகத்துக்கு சேவை செய்வேன், படிப்பு தான் எனக்கு வந்து முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு கோவில் வந்து மையமாக வைத்த ஒரு சுற்றுலா தலத்தில் வந்து என்ன வளர்ச்சி வந்திருக்கும்? அந்த வளர்ச்சி என்பது தேய்ந்து போகின்ற வளர்ச்சி. இப்போ எடுத்துக்காட்டாக இந்து மதத்தை விட முன்னேறிய மதம்னா ஓரிரை கோட்பாடு கொண்ட மதங்களான இஸ்லாம், கிறிஸ்தவம் எடுத்துக்கங்க. இப்போ இஸ்லாத்தை தள்ளி வச்சுருவோம். இப்போ கிறிஸ்தவம் வந்து அமெரிக்கா, யூரோப்பில் வந்து இருக்கு. நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 100 ஆண்டுகளில் வந்து சர்ச்சுக்கு போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்து போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 500-1000 வருடங்கள் பழமை கொண்ட தேவாலயங்கள்லாம் இருக்குது இல்லையா. பல சர்ச் வந்து காலியாக இருக்குது, பல தேவாலயங்கள் வந்து விற்பனைக்கெல்லாம் வந்து இருக்குது, உணவு விடுதியா மாதிரி இருக்குது, உணவு விடுதியா இதெல்லாம் வந்து மாறி இருக்குது. அப்போ பக்தியை வைத்து ஒரு சுற்றுலா வந்து வளரப்போவதில்லை. அதற்கு வந்து எதிர்காலம் கிடையாது. நீங்க என்னதான் வந்து அது ஒரு கற்பனை கதையாக மதம் என்று சொன்னாலும் கூட அதனுடைய லைஃப் என்பது வந்து இப்ப மின்ற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது வந்து ஒளி மங்குகின்ற ஒரு முயற்சி.
இப்ப இந்த அயோத்தியில வந்து 32,000 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசும் மாநில அரசும் யார் எவ்வளவு போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அது டபுள் என்ஜின் சர்க்கார் இல்ல. அப்ப அதுல வந்து 3 பாதைகள், ஒரு 6 லேன் 4 லேன் இந்த கொண்ட ரோடுகள் வந்து போடுறாங்க. இதுக்காக 3000 to 4000 வியாபாரிகள் மற்றும் வீடுகள் வந்து பகுதி அளவுலயோ முழுமையாகவோ பொக்லைன் கொண்டு இடிக்கப்பட்டிருக்குது. 1 வருஷமா நடந்திருக்குது. ஆனா கோயில் இடிக்கல, வீடுகள் தானே அடிச்சிருக்காங்க. ஆமா, அது யாரு? அந்த வாழ்ற மக்கள்லாம் யாரு? அயோத்தியில வாழ்ற மக்களுங்க. அயோத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து எவ்வளவு, அது ஒரு சிறுநகரம். அங்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வாழ்றாங்க. அப்ப 4000 பேர் வீடுகளுடைய கடைகளை வந்து நீங்க இடிச்சிருக்கிறீங்க. காம்பன்சேஷன் எவ்வளவுன்னு கேட்டா 40 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு 9 லட்சம் கொடுத்துருக்காங்க. இதை பத்திலாம் ஊடகங்கள்ல விரிவா கற்ற வந்திருக்குது. இப்ப அதுல 3 தளம் கொண்ட பில்டிங்லாம் வந்து இடிச்சிருக்கிறாங்க. இப்ப நான் எங்க போய் வாழ போறோம், என்ன செய்ய போறோம், இதெல்லாம் வந்து கேள்விக்குறியா இருக்குது. இது ஒண்ணு. இரண்டாவதாக வந்து அயோத்தியிலேயே 45 மசூதிகள் இருக்குது. உங்களால வந்து கற்பனை பண்ண முடியுதா? 45 மசூதிகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான சிறு கோயில்கள் இருக்குது. இப்ப இந்த சிறு கோயில்களை வைத்து பிழைப்பு நடத்திட்டு இருந்தவங்களாம் நீ பிழைப்பு நடத்த முடியாது. ஏன்னா மெயின் கோயில் வந்து இது வந்துருச்சு இல்ல. நீ வந்தா நேரா வந்து ராமலல்லாவுக்கு தான். மற்ற கோயில்ல வந்து பூட்டுன்னா அதை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தவங்கலாம் போயிடுவாங்க. இல்ல, ஆனா இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் அங்க இருக்கிற சிறு கோயில்களுக்கும் போவாங்கல்ல. அங்கேயே நிறைய ராமர் கோயில்கள் இருக்குது, அனுமார் கோயில்கள் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, அங்கேயும் போவாங்க. அப்படிலாம் போக மாட்டாங்க. வேட்டியனுக்கு போனாங்கன்னா நேரா போப்பாண்டவரை மட்டும்தான் பார்த்துட்டு வருவாங்க. அதே மெக்காவுக்கு போனா மெக்காவுக்கு மட்டும்தான் போயிட்டு வருவாங்க. இது வந்து மற்ற நீங்க சொல்ற சிறு கோயில்களுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு பக்கம் விளம்பரம் இதெல்லாம் வந்து கொடுத்து ப்ரமோட் பண்ணி, இது வந்து ஒரு தேசிய சின்னம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப ராமர் கோயில் வந்து தேசிய சின்னம் மட்டுமல்ல, இந்துக்களின் சின்னம், தேசிய அடையாளம், தேசிய அடையாளம், தேசிய பெருமிதம், எதிர்காலத்திற்கான அடையாளம், ஒரு தொலைநோக்கு பார்வையோட உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். வெறும் கோயில் இல்ல, இது ஒருவருக்கு மட்டுமல்ல, இது வந்து ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, இது அனைத்து மக்களுக்குமான கோயில் அப்படிலாம் பிரதமர் பேசியிருக்கு. அதாங்க நான் சொல்ல வரேன். இப்ப அயோத்தியில வந்து ஏற்கனவே முலாயம் சிங் யாதவ் காலத்துல இருந்தே அயோத்தியை சுற்றி ஒரு 4-5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து இறைச்சி கடைகள் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது பிறகு இன்றைக்கு அதை வந்து 15 கிலோமீட்டரா வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ள கிடையாது. ஆமா. அப்போ 15 கிலோமீட்டர் சுற்றளவுல நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னா அப்புறம் அது என்னது? அது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கடைகள் கூடாதுன்னு அப்ப இருந்தா தானே வாங்கி செய்யுது. என்னங்க அது? கடை இருந்தா தானே கறி வாங்கி சாப்பிட முடியும். கொஞ்சம் புறநகர் இப்ப ஆர்.என். ரவி திருவண்ணாமலைக்கு போனாரு. அந்த கிரிவலம் போயிட்டு வந்து என்ன சொன்னாரு? என்ன இங்க எங்க பார்த்தாலும் நான்வெஜ் கடையா இருக்குது, ஒரே கொத்து புரோட்டா, அது மட்டன் சிக்கன் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ், வாட் நான்சென்ஸ், இதெல்லாம் வந்து தடை பண்றேன், நான் போய் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரா இல்லையா? பீகார்ல ஊப்பில அப்படி பார்த்தா இந்தியாவில வந்து கோவில் இல்ல, தமிழ்நாட்டிலே கோயில் இல்லாத நகரங்களே கிடையாது. இந்தியாவில கோவில்கள் தமிழ்நாட்டுல தான் அதிகம். அப்ப கோவில் இருக்கிற நகரங்கள்ல எல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா இது என்ன அர்த்தம்? ரெண்டாவது, நம்ம சூத்திரர்கள் பஞ்சமர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சாமிகளுக்கு உணவே வந்து நான்வெஜ் தானே. நம்ம ஐயனாறு, சுடலை மாடன், மதுரை வீரன், எசக்கி அம்மன், அப்ப இந்த மாதிரி பல அம்மன் வகைகள் இவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கங்க. கிடா வெட்டி தானே கரிசோறு வந்து வைக்கிறோம். வெட்டுவாங்க, பன்னி வெட்டுவாங்க, மாடு வெட்டுறது இருக்குது. பழைய முருகன் கோயிலுக்கெல்லாம் வந்து கோழிய வந்து கொடுக்கிறது, ஆடு. அப்ப இவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா? இவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா? இப்போ வந்து அமர்நாத் பனிலிங்கத்துல வந்து போட்டோகிராஃபரை கூட்டிட்டு போய் அந்த வந்து அந்த சிவலிங்கமாக கருதப்படுகின்ற அந்த பனிக்கட்டி முன்னாடி மோடிஜி உட்கார்ந்துக்கிட்டு போஸ் கொடுக்குறாரு. அதை ஃபோட்டோ எடுத்து வந்தது. அது இந்து கோயில்ன்றதுக்காக போகிறீங்க, அமர்நாத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, பாதுகாப்பாது இதுன்னு. இதே மோடிஜியோ மோகன் பகவத்தோ இங்கே மதுரையில் வந்து பாண்டியம்மன் கோயிலுக்கு வந்து கறிச்சோறு சாப்பிட வருவாங்களா? இவங்க இந்துக்கள் இல்லையா? அப்போ நாடு வந்து எங்கே போயிட்டு இருக்கு? பல ஸ்டேட்டில் வந்து நான்வெஜ்ஜு இது மதுக்கடைகளுக்கு தடைங்க. இந்த திறப்பு விழாவை ஒட்டி நேத்து வந்து அவர் பேர் என்ன, பிஜேபியினுடைய சேகர், என்ன சேகர், எஸ்ஆர் சேகர், எனக்கு நாய் சேகர் தான் ஞாபகம் வருது. எஸ்ஆர் சேகர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இந்து ராஷ்டிரத்தை அறிவிப்பதற்கு இன்னும் ஒரு தினம்தான் இருக்கிறது நேத்து சொல்லியிருக்காரு. இப்ப இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஒரு அடிப்படை அதாவது ஒரு சிறுபான்மை மக்களது மனநிலை வந்து எவ்வளவு பீதியில இருக்கும். பிரதமர் மதச்சார்பற்றவர்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு மாதமா வந்து வரதான் இருக்கிறாரு, கடல்ல குளிக்கிறாரு, குருவாயூரப்பன் கோயிலுக்கு போறாரு, காலாராம் கோயில்ல வந்து மாப்படிக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த நான் படிச்ச விளம்பரத்துல வந்து பாத்தீங்களா, ஊரு ஃபுல்லா தீபாவளி மாதிரி கொண்டாடுங்க, விளக்கேத்துங்க, ராமபஜன் பாடுங்க, இப்படிலாம் வந்து உருட்டுறீங்களே. இது ஆனா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த 2 நாள் தமிழ்நாட்டு. என்னுடைய கேள்வி,
நீ ஒரு மதச்சார்பற்ற பிரதமர் செய்யக்கூடிய வேலையா இது? மதச்சார்பற்ற அரசு இல்ல அவங்களே இந்த மதசார்பற்ற அரசா இருப்பதே அவங்க விரும்பல, இந்து ராஷ்டிரமாக இதை மாற்ற வேண்டும் என்று கொள்கை கொண்டவர்கள். நீ அவங்ககிட்ட போய் அப்படின்னா இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. இந்த அரசாங்கத்தை வந்து ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுவதாக இருந்தால் மோடி அரசை வந்து கலைத்திருக்க வேண்டும், அல்லது உச்சநீதிமன்றம் இதுல வந்து சூமோட்டாவா வந்து தலையிட வேண்டும். இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரதமர்களோ முதலமைச்சர்களோ கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா யாரும் திருப்பதிக்கு வருவாங்க, பல கோயிலுக்கு போவாங்க. யாருமே அது ஒரு நேஷனல் ஈவெண்ட்டு, அதாவது அரசு அலுவலகங்களுடைய திருவிழா, அரசினுடைய திருவிழா அப்படின்னு சொல்லி யாரும் எங்கேயுமே அது செஞ்சதில்லை. ஜெயலலிதா கூட செஞ்சதில்லை. கோயிலுக்கும் இது வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ராமன் ஒரு தேசிய நாயகன். என்ன தேசிய நாயகன்? அவருடைய கோவிலை இடிச்சிட்டாங்க. அவர் பிறந்த என்ன தேசிய நாயகன்? அவருடைய ஜென்ம பூமியில அது இடிச்சிட்டாங்க. 500 ஆண்டுகள் கழித்து இப்போதான் மறுபடியும் கோயில் கதையெல்லாம் இருக்கட்டும். வனவாசம் போயிட்டு வந்து அவர் திரும்பி வராரு. இதை நம்ம கொண்டாடுறோம், தீபாவளி போல கொண்டாடுறோம். இல்ல அந்த வெங்காயம் எல்லாம் இருக்கட்டும். அவர் என்ன தேசிய நாயகன்னா என்ன தேசிய நாயகன்? நம்ம மக்களுக்கு என்ன முன்னோடி? இந்திய மக்கள் இப்ப பகத்சிங் தேசிய நாயகன்னா ஏத்துக்கலாம், காந்தியை கூட ஓரளவு ஏத்துக்கலாம், நேரு நவீன சிற்பின்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம், அம்பேத்கரை சொல்லலாம், பெரியாரை சொல்லலாம், இன்னும் பல சீர்திருத்தவாதிகளை வந்து சொல்லலாம், இடதுசாரி தலைவர்களை சொல்லலாம். இப்போ வந்து இந்த புராண புரட்டு கதாபாத்திரமான ராமனையே வந்து நீங்க அந்த வால்மீகி ராமாயணத்தின்படியே சொல்லுங்க. ராமன் என்ன சாதனை படைத்து விட்டார்? ஒரே ஒரு மனைவியோட வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இந்தியாவுல ஒரு மனைவியோட ஒருத்தன் வாழ்கிறான், அவன் உதாரண புருஷன்னா அதனுடைய இன்னொரு பாதி அர்த்தம் என்ன? மீதி எல்லாருமே வந்து 2 பொண்டாட்டி வச்சுக்கிறா, 3 பொண்டாட்டி வச்சுக்கிறா. இந்தியாவில வந்து ஒரு பொண்டாட்டியோட வாழ்றது வந்து மிகவும் முன்னுதாரணமான விஷயம்னா இது அம்பேத்கர் காரி துப்பிருக்கிறாரு. ராமன் தேசிய நாயகன் என்று சொல்வதற்கு எந்த ஒரு முன்னுதாரணமோ பண்புகளோ கிடையாது. அது வந்து ஒரு புராண புனைவு. 2வது, ராமன் வந்து சீதையை தீக்குளிக்க வைத்திருக்கிறான், சீதையை வந்து நாடு கடத்தி இருக்கிறான், உன் கற்பை நிரூபின்னு சொல்லி வந்து இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கிறான். அப்ப நீங்க ராமாயணத்தை நீங்க முழுவதுமாக படித்து பார்த்தால் அது இந்த நாட்டில் வந்து வர்ணாசிர தர்மம், சாதியம் எப்படி மேலோங்கி இருந்தது. சம்புகவதம் அப்படின்னு ஒரு அத்தியாயமே இருக்குதே. அந்த சம்புகவதத்தினுடைய கதை வந்து என்ன? ஒரு பிராமணர் வந்து ராமன்கிட்ட போய் முறையிடுறாரு. என்ன அப்படின்னு ராமன் கேட்குறான். என்னுடைய குழந்தை வந்து இறந்து விட்டது. சரி, ஏன் இவன் குழந்தை இறந்து போச்சு? இந்த மாதிரி வந்து காட்டுல சம்புகன் என்ற ஒரு சூத்திரன் வந்து தவம் செய்கிறான். சூத்திரர்கள் வந்து எப்படி வந்து தவம் செய்யலாம்? அவர்களுக்கும் இந்த மாதிரி வேத வழிபாட்டுக்கும் இறை நம்பிக்கைக்கும் இந்த மாதிரி தவம் செய்வதற்கும் அருகதை கிடையாது. அவர்கள் வந்து இழிந்த உடல் உழைப்பு செய்வதற்கு மட்டும்தான் அவர்கள் வந்து பணிக்கப்பட்டவர்கள். இந்த தர்மத்தை மீறியதால் என் குழந்தை இறந்து விட்டது ராமா, இதுதான் உன்னுடைய ஆட்சியா அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே ராமன் என்ன செய்யறான்? நேர காட்டுக்குள்ள போறான். அங்கே சம்புகன் வந்து தலையீழாக நின்று கொண்டு தவம் செய்யறாரு. சம்புகனை தலையை வாளால வெட்டி கொள்றான். அப்ப ராமனுடைய ஆட்சி என்பது என்ன? சூத்திரர்கள் சூத்திரர் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், பஞ்சமர்கள் பஞ்சமர் வேலையை தான் பார்க்கணும். இதற்காக பார்ப்பனர்களுக்காக தெய்வ அவதாரமாக பிறந்து சத்திரியனாக வாழ்ந்து இந்த வர்ண தர்மத்தை பாதுகாத்தவன்னா ராமன். ஆகவே என்னை பொறுத்தவரை ராமர் அல்லது ராமலல்லா இவர்கள்லாம் வந்து ஒரு குற்றவாளி கூண்டில் வந்து நிறுத்தி வந்து வழக்கு போட்டு விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். இல்லைங்க, இப்போ நீங்க சனாதன தர்மத்தின் பாதுகாவலராக ராமன் இருந்தார் அந்த கதையின்படி, அதை ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, அதே சனாதன தர்மத்தை மோடி மீறுகிறார். நீ பார்ப்பனர்கள் தொட்டு பிரதிஷ்டை செய்ய வேண்டிய ராமரை இன்னைக்கு வந்து மோடியை வந்து தொடுறாரு. அதை நீங்க வரலாற்றை தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் முரண்பாடு வந்திருக்குது. பார்ப்பனர்கள் வந்து ஒரு கட்டத்துல வந்து சத்திரியர்கள் தங்களை மீறி போறாங்கன்னு சொன்னா அவங்க தங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கான சதி வேலைகளை செய்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் சத்திரியர்களை வைத்துத்தான் இங்கே சனாதன தர்மத்தை நிலைநாட்ட முடியும் என்று வரும்போது சத்திரியர்கள் பின்னாடி போயிருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக சங்கராச்சாரியா அனுராதா ரமணனா அப்படின்னா பார்ப்பனர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க? ஜெயேந்திர சரஸ்வதி பக்கம் நிற்கிறாங்க. சங்கரராமன் கொலையா ஜெயேந்திர சரஸ்வதியா அப்படின்னா ஜெயேந்திர சரஸ்வதி பக்கம் நிற்கிறாங்க. ஜெயலலிதாவா இது ஜெயேந்திர சரஸ்வதியான்னா பார்ப்பனர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க? ஏன் நின்னாங்க? அப்போ வந்து உங்களுடைய லோககுரு காஞ்சி மடம் புனிதம்லாம் என்னாச்சு? அப்போ தேவை நம்மளுடைய சமூக ரீதியாக நம்ம ஒடுக்குவதற்கு அதிகாரத்திற்கு யார் வேண்டும், யார் வந்து நமக்கு கருவியாக பயன்படுவார்கள்? பார்ப்பனர்களை விட பல மடங்கு வேகத்துல
ஒரு புல்லட் ட்ரெயின் ஸ்பீடில் வந்து மோடி வந்து சனாதன தர்மத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் போது 2 சங்கராச்சாரி வந்து நீ சாஸ்திரத்தை மீறுற அப்படின்னு சொன்னா பார்ப்பனர்களோ சனாதன இந்துக்களோ ஏதோ 2 பெரிய லூசு வந்து ஏதோ உளறிட்டு இருக்குது இப்படித்தான் நினைப்பாங்களே தவிர இது சனாதன மீறல்லாம் கிடையாது. இது சாணக்கியர் நீங்க அர்த்த சாஸ்திரத்துல இருந்து பல வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு புத்த மதம் சமண மதம் எல்லாம் வந்த போது இங்கே பார்ப்பன மதம் வந்து சிக்கலுக்கு உள்ளான போது இவர்கள் இப்ப சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப பார்ப்பனர்கள் வந்து கடல் கடந்து கப்பல்ல வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருந்ததா இல்லையா? இன்னைக்கு வந்து வெளிநாடு யார் அதிகம் போறா? ஜவஹர்லால் நேரு அப்பா மோதிலால் நேரு வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் என்பதற்காக உள்ளூர்ல பார்ப்பனர்கள் அவரை வந்து ஊர் நீக்கம் செய்தார்கள். அப்போ தங்கள் தேவைக்காக அவர்கள் தெரித்துக் கொள்ளுகிறார்கள். அதனாலதான் நான் சொல்ல வரேன், ராமன் வந்து தேசிய நாயகன் என்பது கிடையாது. அது இங்க சிறு பிரிவாக இருக்கக்கூடிய பார்ப்பன மேல் சாதியினருக்கு மட்டுமே உரிய ஒரு கடவுள். இப்ப தக்கான பீடபூமி தென்னிந்தியாவில் ராம வழிபாடு பெரிய அளவுக்கு கிடையாது, பெரும்பான்மை மக்களுக்கு வந்து கிடையாது. இங்க இருக்கிற ராமேஸ்வரம் கோயில், கோதாண்ட ராமர் கோயில்லாம் வந்து பின்னாடி வந்து ஒரு கதை செட்டப் பண்ணி உருவாக்குனதா. இப்ப ஸ்ரீரங்கர் கோயில் வந்து விபீஷ்ணர் வந்து கொடுத்தாராம், ராமர்கிட்ட விபீஷ்ணர் கொடுத்தாராம், அவர் வந்து கட்டினாரா. உண்மை வந்து என்ன, இலக்கிய ஆதாரங்கள் படி நாகை புத்த விகாரில் உள்ள தங்க சிலையெல்லாம் திருடி அதை கொண்டு வந்து கட்டியமைக்கப்பட்டதுதான் வந்து ஸ்ரீரங்கம் கோவில். நீங்க திருப்பதி வெங்கடாசலபதி மற்ற கோயில்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சமணர்களின் கோயில்களா இருந்திருக்குது. அதாவது கோயில்ன்ற கான்செப்டே வந்து ஆரம்ப கால பார்ப்பன இந்து மதத்துல கிடையாது. அவங்க வந்து வேள்வி வழிபாடு, அக்னி வழிபாடு. இந்த கோயில்ன்ற சங்கம் என்ற கான்செப்டை கொண்டு வந்ததே பௌத்த மதமும் ஜெயின மதமும் தான். அப்புறம் இவங்க திருடிக்கிட்டாங்க. இதுல வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பெரியார் சொல்றாரு இல்லையா, பலித்தவரை பார்ப்பனியம். நமக்கு தேவைன்னா அவங்க என்ன வேணா செய்வாங்க. நீங்க சொன்னது போல இன்னைக்கு வந்து அந்த ராமலல்லா வந்து அந்த பிரதிஷ்டையில வந்து மோடி பூவை போட்டு லிட்டரலா வந்து சிலையை தொடுறாரு. அவரு தொட்ட பிறகு மோகன் பகவத் வந்து தொடுறாரு. அவருக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் ஆர்டர் வரிசையா வருது வந்து தொடறாங்க. அத்வானியை லூஸ்ல விட்டாங்க. அத்வானி வந்து கோல்டா இருக்கிறதுனால வரலையாம், வரவே இல்லை அவரு. ஆமா, திரௌபதி முர்மு வரவே இல்லை. ஆமா, திரௌபதி முர்மு எப்படி ஒரு விடோ, அவங்க வந்து ஒரு பழங்குடி, அவங்க ஏற்கனவே புதிய பாராளுமன்றத்துக்கே அவங்கள கூப்பிடலையே, இதுக்கு வந்து எப்படி ஏதாவது கூப்பிட்டு வருவாங்க? முர்மு கூட விட்டுருங்க. ஆனா எல்கே அத்வானி தான் வந்து ரத யாத்திரை நடத்தி அந்த ராமர் கோயில் இஷ்யூவை பெருசா ஆக்கினவர். கலவரங்கள் மட்டும் இல்லாம ராமர் அந்த பாபர் மசூதி இடிச்சதுலயும் அவர் நேரடியாக களத்துல நின்னவர். அப்போ அது தவறு அப்படின்றது ஒரு பக்கம். ஆனா அதுக்கெல்லாம் கேப்டனா இருந்தவர் அவர் தானே. அவர் நீங்க பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் வரலாற்றை நீங்க பார்க்கும்போது வாஜ்பாய் வந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வாஜ்பாயோட அத்வானி டெரர். ஏன்னா அவர் தான் ரத்த யாத்திரை போனாரு. அத்வானியை விட வந்து மோடி டெரர். 2002 குஜராத் கலவரம், அப்புறம் இந்த 8 ஆண்டு ஆட்சி. மோடியை விட வந்து யோகி ஆதித்யநாத் வந்து இன்னும் பயங்கரமான டெரர். அப்ப பாரதிய ஜனதாவினுடைய தலைமைக்கு வந்து யார் வருவாங்கன்னா, யார் வந்து நிறைய குற்றங்கள் கலவரங்கள் செய்து வந்து அப்படி வந்து ஒரு ஹிந்துத்துவ சாம்பியனா வராங்களோ அவங்க தான் முன்னாடி வர முடியும். கிரைம் ரேட் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவங்க தான் வர முடியும். இப்ப அத்வானியை மோடி விஞ்சிட்டாரு. இப்ப மோடியை யோகி ஆதித்யநாத் விஞ்சுவாரு. யோகிக்கு பிறகு இன்னொருத்தர் வருவாரு. அதனால இவங்க அத்வானியை ஒதுக்கிட்டாங்கன்னு அப்படி நீங்க பார்க்க கூடாது. இருக்கிறதுல யார் வந்து சனாதனத்தை தூக்கி நிறுத்துகிறார்கள், யார் வந்து சாதித்திருக்கிறார்கள், அப்படிதான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாட்டு நிலவரத்துக்கு வந்துருவோம். இப்போ அங்க கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, பிராண பிரதிஷ்டை நடத்துறாங்க. இதை ஒட்டி இந்தியா முழுக்க எல்லா கோயில்கள்லயும் பொது இடங்கள்லயும் LED டிவி வைத்து ஒளிபரப்பு செய்யுங்க, நேரடி ஒளிபரப்பு செய்யுங்க. எல்லா கோயில்கள்ல பொது இடங்கள்ல செய்யணுங்கிறது பிஜேபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அது ஆகம விதி மீறாதா? மீறலன்றாங்களே. LED டிவி கோயிலுக்குள்ள போலாமா? எங்க கொண்டு போலாம். நீங்க பாருங்க, நம்ம நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சர் காஞ்சிபுரத்துல நின்று அவங்க சண்டை போராட ஒரு போராளி போல நின்று களத்துல. அனைத்து சாதி அர்ச்சகர் தீர்ப்புல வந்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? பார்ப்பனர் அல்லாத சாதியினர் பூஜை செய்யக்கூடாதுங்கிறது பிரச்சனை இல்ல. ஆகம விதிப்படி உள்ள கோயில்கள்ல ஆகம விதிப்படி தான் நடக்கணும், ஆகம விதிப்படி தான் அர்ச்சகரை நியமிக்க வேண்டும், இப்படி சொல்லியிருக்காங்களா இல்லையா? எது ஆகமம் உள்ள கோயில் இல்லாத கோயில்னு ஒரு கமிட்டி போட்டாங்களா இல்லையா? இப்போ ஆகமத்துல LED டிவி உள்ள போறதுக்கு ரைட் இருக்கா இல்லையா? LED டிவி கிடையாது. இப்போ உங்க வசதிக்கு நீங்க LED டிவியோ கொண்டு போகலாம். இப்ப நேத்து நிர்மலா சீதாராமன் வந்து தினமலர் போஸ்டர் நியூஸ், நான் காலையில அதை போய் போட்டோ எடுத்து தோழர்களுக்கு அனுப்பி வச்சேன்.
தமிழக கோவில்களில் ராம பிரதிஷ்டையை முன்னிட்டு வந்து அன்னதானம் மற்றும் பூஜைக்கு வந்து தமிழக அரசு தடை ஆமா அப்படின்னு அவன் வந்து ஒரு போஸ்டர் நியூஸ் அவங்க உடனே வழக்கு தொடுத்து இப்ப நீ நீதி வென்றது ஒரு வெங்காயமும் கிடையாது. தமிழ்நாட்டுல பல கோயில்கள்ல வந்து தினசரி அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது. ஜெயலலிதா காலத்திலே கொண்டு வரப்பட்ட அன்னதானத்தின்படி தினசரி அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது. இரண்டாவதாக நீங்க ஒரு பக்தராக பொங்கலோ சுண்டலோ செஞ்சுக்கிட்டு எந்த கோயிலுக்கும் நீங்க போய் இல்லை அதான் நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு பூஜை செஞ்சுட்டு வெளியே வந்து ஒரு டேபிளில் வச்சு கொடுக்கலாமா கூடாதா? அது நீங்கள் ராமனை நீங்கள் கும்பிட்டு செஞ்சா என்ன, சிவனை கும்பிட்டு செஞ்சா என்ன, சொடலமாடனை கும்பிட்டு செஞ்சா என்ன, எந்த பக்தர்களுக்கும் அன்னதானம் வந்து இப்படி செய்வதற்கு வந்து அது நீங்கள் முறையாக இன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு தடைன்ற இதே வந்து கிடையாது. மற்றபடி நீங்கள் வந்து டிவியை வைத்து நீங்கள் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர்கள்லாம் கோயில்களை ஆக்கிரமித்து இதன் மூலம் நாங்கள் வந்து ராமர் கோயிலை வந்து லைவா பார்க்குறாங்க, வீட்டில் பாரு, வேற எங்கேயாவது பொது இடத்துல வந்து நீ நாங்கள் ஒன்றாக கூடி அதை பார்க்குறோன்னு சொல்றாங்க. நான் ஒரு செய்தி படித்தேங்க, சென்னையில் உள்ள மல்டிப்ளெக்ஸ்ல எல்லாம் லைவா காமிக்கிறாங்களாம். அப்போ மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல காமிக்கிறாங்கல்ல, அங்கே போய் பாரு. நீ கோயிலில் வந்து பார்க்கணும்னு எதுக்கு சொல்ற? புனிதமான இடம், புனிதமான கோயில், கும்பாபிஷேகம் நடக்குது, கோயில் வச்சு பார்க்குறோன்றாங்க. அப்போ தியேட்டர்ல பார்க்குறலாம் புனிதம் கட்டவும் பொறுக்கியா? சரி, அது கொஞ்சம் சௌகரியமா ஏசியில காஃபி குடிச்சுக்கிட்டு பப்ஸ் சாப்பிட்டு. இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. நீ கோயில்ல போய் நீ கும்பிடுற, கோயிலை பாதுகாக்கணும், நிர்வகிக்கணும், உன்னுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கணும், தேரோட்டம் திருவிழா இதெல்லாம் செய்யணும். நீ அயோத்தியில் உள்ள நான் என்ன கேட்குறேன், இங்க வந்து கள்ளழகர் ஆத்துல இறங்குறாரு, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோயில்கள் எல்லாம் எல்இடி வச்சு லைவ் போட தயாரா? நீ சொல்லுங்க. அந்த கோயில் இந்த கோயில் ஒண்ணாங்க. அப்புறம் அப்ப கோயிலே இது இப்ப சாமியிலே வந்து பெரிய சாமி சின்ன சாமின்னு இருக்கா? இருக்குல்லங்க, பேர்ல இருக்குது. கள்ளழகர் வந்து லோக்கலு, ராமன் வந்து இது இன்டர்நேஷனலா? தேசிய நாயகன் சொல்றாங்க. தேசிய நாயகன் இல்லைன்றதப்பா. அப்ப இவர்கள் ராமராஜ்யம் என்று சொல்வது, இப்ப நீங்க சொன்னது போல மோகன் பகவத் கட்டுறியா, யோகி ஆதித்யநாத் கட்டுற வந்து ஹிந்து பத்திரிகையில, எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில, தினமலர், மற்ற தந்தி எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குதுங்க. யோகி ஆதித்யநாத் ஒரு ரவுடி சாமியார். அவர் கோரக்பூர் மடத்துல இருந்து அவர் என்னென்ன கலவரம் பண்ணார், என்னென்ன செஞ்சாரு, ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு என்கவுண்டரு, பொக்லைன் வைத்து முஸ்லீம் வீடுகளை இடித்ததாக இருக்கட்டும், அவர் வந்து கலாச்சாரம் அது இதெல்லாம் சொல்லி பேசுறாரு. RSS 3 முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு, காந்தியை கொலை செய்த கோட்ஸே வந்து இருந்த அமைப்பு. அந்த மோகன் பகவத்தை நீ ராமர் கோயிலுக்கு கூட்டு போய் அவரு கட்டுற எல்லாரும் வெளியிடுறாங்க. அவர் அலெக்சாந்தர் காலத்திலிருந்து நமது நாடு படையெடுக்கப்பட்டது, இந்த மாதிரி வந்து நமது கோயில்கள் வந்து உடைக்கப்பட்டன, ஏன் இந்து மன்னர்கள் கோயிலை இடிக்கவில்லையா, இந்து மன்னர்களை எதிர்த்து சண்டையிடவில்லையா, இந்து மன்னர்கள் வந்து இந்து மன்னர்களது நகரங்களை வந்து கொள்ளையடிக்கவில்லையா? இப்ப பல்லவர்கள் போய் வந்து வாதாபியில வந்து என்ன செஞ்சாங்க, சாளுக்கிய மன்னர்களை எல்லா மன்னருமே கொள்ளையடிக்கிறது செஞ்சாங்கல்ல. அப்ப நீ வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து மட்டும் செஞ்சான்னு எதுக்கு சொல்ற? இப்ப ராஜராஜ சோழன் வந்து இங்க, ராஜேந்திர சோழன் வந்து இங்க சேரர்களையோ அல்லது வந்து பாண்டியர்களையோ கேரளாலேயோ இல்லை அங்கெல்லாம் போய் வந்து காந்திய வழியில அவங்கள உட்கார வச்சு தயிர் சாதம் போட்டா அவங்கள பண்ணாரு, வெட்டி கொலை பண்ணாருல்ல, கொள்ளையடிச்சாருல்ல. கோயில்கள்ல கொள்ளையடிப்பாங்க, கொள்ளையடிச்சுதானே வீரர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்த. குடிசைகளை அப்ப எல்லா மன்னர்களும் அதானே செஞ்சிருக்காங்க. இப்ப சிவாஜி இருக்காரு, மராட்டிய சிவாஜி, அவருடைய படையில வந்து முஸ்லீம் தளபதிகள் இல்லையா? இருந்தாங்க. அவுரங்கசீப் படையில வந்து இந்து தளபதிகள் இருந்தாங்களா? இருந்தாங்க. இல்ல வெள்ளைக்காரன் நீங்க வந்த போது வந்து எதிர்த்து சண்டையிட்ட திப்பு சுல்தான் வந்து யாரு? பிறப்பால் ஒரு முஸ்லீம். காட்டி கொடுத்த எட்டப்பனோ சரபோஜியோ புதுக்கோட்டை தொண்டமான் இவங்கெல்லாம் யாரு? இந்துக்கள். அப்ப நீங்க அப்ப மதத்தை வைத்து எப்படி முடிவு பண்ண முடியும்? நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தான், இவன் வந்து தேசபக்தி உள்ளவன், இவன் வந்து தேச துரோகி, என்ன அளவுகோல்? நீங்க என்ன செய்றீங்கன்றதை பொறுத்து தானே. அப்ப வரலாற்றில் இருந்து அந்த காலத்துல மன்னர்கள்னா கொள்ளையடிக்கிறதா அவனுடைய ஒரே வேலை. அப்பதான் அவன் வந்து வீரர்களுக்கு வந்து சோறு போட முடியும். இதை வைத்துக்கொண்டு நீங்க உருட்டுவது என்பது வந்து இந்த நாட்டுல பகிரங்கமாக ஒரு வர்ணாசிரம சனாதன தர்மத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இவங்க செய்யறாங்க. இன்னொரு சான்று சொல்றேன். குஜராத் 2002 கலவரத்துல வந்து 2000க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு 2000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 2000 பேருடைய ரத்தத்துல தான் இன்னைக்கு அயோத்தி கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குது. இப்ப இந்த குஜராத்ல வந்து நரோடா பாட்டியால 96 முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க, ரேப் எல்லாம் நடக்குது. இதில் அந்த கலவரத்தில் தப்பித்து சாட்சி சொன்ன முஸ்லிம்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இன்று வயதானவர்கள். அப்ப சுப்ரீம் கோர்ட் இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு போடணும். ஏன்னா எந்த நேரம் இவங்க சாட்சி சொல்றாங்கல்ல, கோர்ட் வந்து குஜராத்ல நீங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லிட்டு வீட்டுல போய் அமைதியாக உட்காந்துட முடியுமா?
அப்போ கோர்ட் வந்து பாதுகாப்புக்கு போலீஸ் போடுன்னு சொல்லுது. இப்போ ராமர் கோயில் திறக்கப்படுகின்ற இந்த நாளுக்கு 1 மாதம் முன்னாடி போலீஸ் அந்த பாதுகாப்பை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ அந்த சாட்சியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரியவர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போது எங்களுக்கு பயமாக இருக்கிறது, இந்துக்கள் வாழுகின்ற பகுதிகள்கிட்ட போய் வருவதே அச்சமாக இருக்கிறது, ஒரு காவி கொடியை பார்த்தாலே மிரட்சியாக இருக்கிறது. அப்போ இது வந்து என்ன நாடா, இது என்னது? நீ ஒரு முஸ்லீமா இருந்து யோசித்து பார்த்தால் மட்டும்தான் இந்த வலியை வந்து புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு வந்து இதே ஜனவரி 22 என்பது ஒரிசால வந்து ஸ்டெயின்ஸ் பாதிரியார் 99 வந்து ஜீப்ல அவருடைய 2 குழந்தைகளோட பஜ்ரங்தள் தாராசிங் கும்பலால் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா? அதன் பிறகு வந்து 2007 வந்து அதே குஜராத்தில் கலவரம் நடந்து நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்குது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மதமாற்ற தடை சட்டம் பேர்ல பல கிறிஸ்தவ சபைகள் மற்றும் பாதிரியார்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்குது, தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்குது. இதே ஸ்டெயின்ஸ் பாதிரியார் கொல்லப்பட்ட நாள் தான் இன்று. அப்ப இவ்வளவு அட்டூழியங்கள், இவ்வளவு ஒடுக்குமுறைகள் எல்லாம் செய்து கொண்டு ராமன் தேசிய நாயன், தீபாவளி கொண்டாடுங்க, விளக்கு ஏத்துங்க இப்படின்னு சொல்லி பகிரங்கமாக இவர்கள் இந்து ராஷ்டிரம் என்ற ஒரு பாசிசத்தை, ஹிட்லர் அங்கு அறிவித்தது ஆரிய பாசிசம் என்று சொன்னால் இவர்கள் இந்தியாவில் இந்து பாசிசத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதை நாம் முறியடிக்காமல் ஒழிக்காமல் பெரும்பான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, நான் சொல்றது சாதாரண இந்துக்களுக்கு, சபிக்கப்பட்ட இந்துக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு, பிற சிறுபான்மை மக்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் விடுதலை இல்லை. எனவே இந்த ராமர் கோயில் திறப்பு என்பது நமக்கு விடப்பட்டிருக்கின்ற இறுதி எச்சரிக்கை. என்ன செய்ய போறோம், எப்படி முறியடிக்க போறோம் என்பதை மக்கள் முடிவு செய்யணும். நிறைய உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.